ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐம் விக்னேஷ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ். ஸோ அதில் நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன்ஸ் அண்ட் சம் பேசிக் ஃபார்முலாஸ். கன்வர்ஷனில் கிலோமீட்டர் பர் ஹார் டு மீட்டர் பர் செகண்ட்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 5/18 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹாருக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 18/5. ஸோ அப்படியே வைஸ் வேர்ஸா. ஸோ நம்ம பேசிக்காக நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம் ஃபார்முலாஸ். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ வாங்க நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், a train of 40 meter length passes a pole in 2 seconds. Find its speed in kilometer per hour. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40 மீட்டர் உள்ள லென்த், 40 மீட்டர் லென்த் உள்ள ஒரு ட்ரெயின், ஒரு போல் மீன்ஸ் போஸ்ட், ஒரு போஸ்ட்டை 2 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது. அப்போ எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கோம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்பீட் கேட்குறாங்க. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு distance by time. So d equal to t. ஸோ இங்கே கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 மீட்டர், 40 டிவைடட் பை டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 செகண்ட்ஸ். ஹியர் 2 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இங்கே ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹாரில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ வந்து மீட்டர் பர் செகண்ட் டு கிலோமீட்டர் பர் ஹாருக்கு மாற்றணும் அப்படின்னா 18 டிவைடட் பை 5ல் இன்டூ பண்ணணும். So time is speed equal to 20 into 18/5 equal to 72 kilometer per hour. Okay, நம்ம செகண்ட் ப்ராப்ளம் போகலாம். A train running at a speed of 60 km per hour crosses a pole in 9 seconds. So what is the length of the train? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, லென்த் இஸ் டிஸ்டன்ஸ், ஸ்பீட் இன்டூ டைம். Here speed equal to 60 into, ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டில் தான் எழுதுவோம். ஸோ இங்கே வந்து 60 வந்து கிலோமீட்டர் பர் ஹாரில் இருக்குது. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கிலோமீட்டர் பர் ஹார் டு மீட்டர் பர் செகண்ட் வந்து 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5/18 ஈக்குவல் டு ஸோ தென் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 9 times 3 0, 3 times 1. So here 50/3 into meter per second. So distance formula வந்து speed into time. ஸோ ஸ்பீட் நம்ம calculate பண்ணோம் 50 divided by 3 into time வந்து 9 seconds. ஸோ 50 into 9, 450 divided by 3 equal to 150 meter. ஸோ third sum பார்க்கலாம். A train 240 meter long passes a pole in 24 seconds. How long will take to pass a platform 650 meter long? ஸோ இங்கே வந்து ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், ரைட்? ஸோ ஹியர் 240 மீட்டர் டிவைடட் பை 24. ஸோ ஹியர் 10. ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஸோ யூனிட்ஸ்லாம் வந்து முக்கியம்.
then required time is total distance பார்த்தீங்க அப்படின்னா 240 plus 650. So 240 plus 650 0 9 890. So 890 meter. So required time பார்த்தீங்க அப்படின்னா 890 divided by 10. So 89 meter per second. So next fourth problem பார்க்கலாம். A train 360 meter long is running at a speed of 45 kilometer per hour. In what time will it passes a bridge 140 meter long? So here உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ டைமோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இஸ் ரைட். ஸோ 360 plus 140 divided by speed. So here speed 45 kilometer per hour. 0 10 balance one 500 divided by 45. Here kilometer per hour, meter per second. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 45 கிலோமீட்டர் per hour இருந்து உங்களுக்கு வந்து அதை வந்து மீட்டர் per second கன்வெர்ட் பண்ணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 45 into 5/18. equal to 25/2. ஸோ இப்போ நம்ம வந்து required time total distance வந்து 500 divide by, ஸோ நம்ம வந்து மீட்டர் per செகண்ட்க்கு மாற்றி வச்சுருக்கோம். ஸோ 25 divide by 2. ஸோ denominator of denominator numerator, ஸோ into 2, so equal to 0,001 1000/25. So 25 into 4 equal to 100. So 40 seconds. So the last example problem, two trains are running at a speed of 50 kilometer and 30 kilometer per hour respectively in the same direction. ஸோ ஒரு ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் per hourல வந்துட்டுருக்கு, இன்னொரு ட்ரெயின் வந்து 30 கிலோமீட்டர் per hourல வந்துட்டுருக்கு. ஸோ ரெண்டு ட்ரெயினுமே வந்து சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில் தான் வருது. ஸோ த ட்ரெயின் ரன்னிங் அட் அ ஸ்பீட் at 50 kilometer per hour crosses a man in another train in 18 seconds. So length of the faster train, the faster train oda length enna da கேட்டிருக்காங்க. So length means we have to find distance, right? So distance equal to speed into time. We know the formula. So speed equal to 50. ஸோ இங்கே வந்து ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் 1 அண்ட் ஸ்பீட் 2. ஸோ 50 minus 30 into, ஸோ நம்ம வந்து மீட்டர் per செகண்ட்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ into 5/18 into time வந்து 18 seconds. So 20 into 5/18 into 18. So 20 into 5 into 18 18.
ஸோ 20 இன்ட்டு 5 இன்ட்டு 18 வந்து 1800. ஸோ டிவைடட் பை 1800 மீட்டர். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களுக்கு நான் வந்து உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.